இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு காயை வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். இது கிளறினதுக்கப்புறமா இந்த எண்ணெய் காயிலேருந்து பிரிஞ்சு, அது பார்த்தீங்கனாலே தெரியும், வீடியோலேயே நல்லா தெரியும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்துடும். இந்த வெங்காயம் இந்த காயில் ஒட்டாமல் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இது வந்து தேங்காய் துருவல் மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது கூட வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போ வந்து தேங்காயை சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். மொத்தத்திலே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷத்தில் வந்து இந்த காய் பொரியல் சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம். இது கூட வந்து மிளகு சேர்க்கணும்னு நினச்சா மிளகு சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்க்குறத விட இன்னும் மிளகு தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி எடுத்துடலாம். சூப்பராக இப்போ வந்து